சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து அபிராமி அந்தாதிய பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. இன்னைக்கு அடுத்த 20 பாடல்களோட பொருள் விளக்கம் பத்தி பார்க்கலாம். பாடல் 21ஓட பொருள் விளக்கம். நித்திய மங்களையாகிய அபிராமி அன்னையே, சிவந்த கலசங்களையொத்த தன பாரங்களை உடைய மலைமகளே, சங்குகளால் ஆன வளைகள் அசைகின்ற திருக்கரங்களை உடைய கலைகள் அனைத்திற்கும் தலைவியாகிய மயில் போன்றவள் பொங்கி பாயும் கங்கையின் மேலெழும் அலைகள் அடங்கி தங்குவதற்குரிய சிவபிரானின் இடது பாகத்தை ஆட்கொண்டவள். பொன் நிறமான பிங்களை, நீல நிறத்தினாலான காளி, செந்நிறமான லலிதாம்பிகை, வெண்மை நிறமான வித்யாதேவி, பச்சை நிறமான உமையன்னை யாவுமே நீயே. பாடல் 22ஓட பொருள் விளக்கம். கொடி போன்ற அபிராமி அன்னையே, இளம் வஞ்சி பூங்கொம்பை நிகர்த்தவளே, எனக்கு காலமல்லாத காலத்தில் பழுத்து கனிந்த பழத்தின் உருவமே, வேதமாகிய மலரின் நறுமணம் போன்றவளே, குளிர்ச்சி பொருந்திய இமாச்சலத்தில் விளையாடி மகிழும் பெண் யானையே, பிரம்மன் போன்ற தேவர்களை ஈன்ற அன்னையே, நானும் இந்த உலகில் இறந்த பின்னர் மீண்டும் பிறவாமல் இருக்கும்படி என்பால் ஓடி வந்து உதவி செஞ்சு என்னை ஆட்கொண்டு அருள செய்வாயாக. பாடல் 23ஓட பொருள் விளக்கம். பறந்து விரிந்து உலகின் உள்ளேயும் உள்ள பரம்பொருளே, இருப்பினும் எல்லா பொருள்களுக்குள்ளும் புறம்பாயும் உள்ளாய். அடியவர்களின் உள்ளத்தில் முற்றி விளைந்த இன்பம் என்னும் கல்லே, மற்றவற்றையெல்லாம் மறந்து ஆனந்த மயக்கம் கொண்டு மகிழும் மகிழ்ச்சியை இரக்கத்திற்குரிய என் கண்ணினுள் மணி போன்றவளே, நான் என் உள்ளத்தில் தியானம் செய்யும் பொழுது உன்னுடைய திருக்கோலத்தை தவிர வேறு எதுவும் எதனுடைய திரு உருவையும் நினையேன். உன் அடியவர்களை விட்டு பிரிந்து மற்ற சமயங்களையும் விரும்பேன். பாடல் 24ஓட பொருள் விளக்கம். ஒளி வீசி திகழும் மாணிக்கத்தை போன்றவளே, அந்த மாணிக்கத்தின் பிரகாசத்தை போன்றவளே, ஒளிமிக்க மாணிக்கங்களால் அழகிய முறையில் உருவாக்கப்பெற்ற ஆபரணத்தை போன்றவளே, அந்த ஆபரணங்களுக்கும் அழகூட்டுபவளே, உன்னை அணுகாமல் வீணாக பொழுது போக்குவோருக்கு நோய் போன்றும், உன்னை அணுகியவர்களின் பிறவி பிணிக்கு மருந்து போன்றும் விளங்குபவளே, தேவர்கள் அனைவருக்கும் பெரும் விருந்தாய் திகழ்பவளே, தாமரை மலரை நிகர்த்த உன் திருவடிகளை பணிந்த நான் வேறொருவரை பணியேன். பாடல் 25ஓட பொருள் விளக்கம். முதன்மை பெற்றவர்களான மும்மூர்த்திகளுக்கும் அன்னையான அபிராமி தாயே, உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் பிறவி பிணியின்றும் நீங்கி எழுந்தருளி பிணித்திற்கும் அருமருந்தே, உன்னை போற்றும் அடியவர்களின் பின் சென்று அவரை வழிபட்டு பிறவி பிணியை அறுத்தெறியும் நோக்குடன் முற்பிறவியில் தவங்களை செய்து வைத்தேன். இனி என்றும் உன்னை மறவாமல் நிலையாய் நின்று துதி செய்வேன். இந்த நிலையிலுள்ள எனக்குள்ள குறைதான் யாதோ? எதுவும் இல்லை. பாடல் 26ஓட பொருள் விளக்கம். மனம் கமலும் கடம்ப மலரை அணியும் கூந்தலை உடைய தேவி, ஈரேழுலகங்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழில்களையும் புரிந்து வரும் மும்மூர்த்திகளும் உன்னை துதிக்கும் அடியவர்களாக உள்ளனர். நிலைமை இவ்வாறு இருக்க மனம் பொருந்திய உன்னுடைய திருவடிகள் இரண்டுக்கும் எவ்வகையிலும் ஈடாகாத எளியவனாகிய என் நாவில் வெளிவந்த பொருளற்ற சொற்களையும் கூட துதிகளாக ஏற்றுக்கொண்டு மகிழ்வதை கண்டால் அந்த சொற்கள் பெற்ற ஏற்றம் உண்மையில் நகைப்புக்குரியதன்றோ. பாடல் 27ஓட பொருள் விளக்கம். பேரழகு வடிவுடைய தாயே, என் முன்வினை பயனால் ஏற்பட்ட பிறவியை தகர்த்து என் உள்ளம் உருகும் வண்ணம் ஆழ்ந்த அன்பையும் அந்த உள்ளத்தில் உண்டாக்கி தாமரை மலரையொத்த உன் திருவடிகள் இரண்டையும் தலையால் வணங்கி மகிழும் தொண்டையும் எனக்கென ஏற்படுத்தி தந்தாய். என் நெஞ்சில் கப்பி இருந்த ஆணவம் முதலிய அழுக்குகளை எல்லாம் உன் கருணை எனும் தூய நீரால் கழுவி போக்கினாய். இந்த உன் திருவருட் சிறப்பை நான் என்னவென எவ்விதம் எடுத்து கூறி பாராட்டுவேன். பாடல் 28ஓட பொருள் விளக்கம். ஆனந்த தாண்டவம் ஆடி மகிழும் நடராஜ பெருமானுடன் சொல்லும் அதை விட்டு விலகாத பொருளும் போல என்றும் இணைந்து நிற்கும் நறுமணமிக்க பூங்கொடி போன்ற தாயே, மலர் போன்ற உன் திருவடிகளை அல்லும் பகலும் விடாது தொழும் அடியவர்களுக்கெல்லாம் அழிவற்ற உயர் பதவியும் என்றும் நிலை பெற்று விளங்கும் தவ வாழ்க்கையும் இறுதியில் சிவலோக பதவியும் சித்திப்பதாகும். பாடல் 29ஓட பொருள் விளக்கம். அடைதற்கரிய எண்வகை சித்திகளும் அந்த சித்திகளை அளிக்கும் தெய்வமாக விளங்கும் பராசக்தியும், சக்தியை தம்மிடத்தில் தலைத்தோங்க செய்த பரம சிவமும், தவம் புரிபவர்கள் பெறக்கூடிய மோட்சம் எனும் பேரானந்தமும், அந்த முத்தியை பெறுவதற்கு அடிப்படையான மூலமும், மூலமாகி தோன்றி எழுந்த ஞானமும் ஆகிய அனைத்துமாய் இருப்பவள் என் அறிவினுள்ளே நின்று காத்தருளும் திரிபுர சுந்தரியேயாம். பாடல் 30ஓட பொருள் விளக்கம். ஒருவராகவும் பல உருவங்களை உடையவளாயும் உருவமற்ற அருவமாயும் காட்சி தரும் எனக்கு தாயான உமாதேவியே, முன்னொரு நாள் என்னை தடுத்தாட்கொண்டு காத்தருள் புரிந்தாய். அவ்வாறு அருள் செய்ததை இல்லை என மறுத்தல் உனக்கு நியாயமாகுமா? இனி எளியவனான நான் எத்தகைய பிழையை செய்தாலும்
கடலின் நடுவே சென்று விழுந்தாலும் என் குற்றத்தை மன்னித்து என்னை கரையேற்றி காத்து அருள்வதே உன் திருவுள்ள செயலுக்கு மிகவும் உகந்தது. பாடல் 31 பொருள் விளக்கம். அன்னையாம் உமையும் உமையை தம் இடது பாகத்தில் கொண்ட அண்ணலாம் ஈசனும் இணைந்தபடி ஒருவராக அர்த்த நாரீஸ்வர கோலத்துல எழுந்தருளி பக்குவம் இல்லாத எளியவனான என் போன்றோரையும் தங்கள் திருவடிக்கு அன்பு செலுத்துமாறு நெறிப்படுத்தினார்கள். அதன் விளைவாக இனி இதை பின்பற்றுவோம் என்று எண்ணத்தக்க வேறு சமயங்கள் ஏதும் இல்லை. என் பிறவி பிணி அகன்று விட்டதனால் இனி என்னை ஈன்றெடுக்கத்தக்க தாயும் இல்லை. மூங்கிலையொத்த தோளினை பெற்ற மங்கையர் பால் கொண்டிருந்த மோகமும் இனி இல்லை. பாடல் 32 பொருள் விளக்கம். ஈசனின் இடது பாகத்தில் அமர்ந்தருளும் தேவியாம் அன்னையே, நுண்ணிய வேலைப்பாடு அமைந்த அணிகலன்களை அணிந்த தேவியே, ஆசைகளால் அலைகள் பொங்கி எழும் கடலில் அகப்பட்டு அதன் விளைவாக யமனின் கையில் உள்ள கால பாசத்தில் சிக்கி துன்பப்பட வேண்டியிருந்த என்னை உன் திருவடியான தாமரை மலரை எளியவனான என் சிரசின் மீது வைத்து வலிய வந்தென்னை ஆட்கொண்டருளிய உன் பேரருட் கருணையை எப்படி போற்றி உரைப்பேன். பாடல் 33 பொருள் விளக்கம். ஈசனின் திருவுள்ளத்தை உருகி கழிக்க செய்யும் வண்ணம் மனமுள்ள சந்தன குழம்பை பூசிய குவிந்த தன பாரங்களை உடைய யாமலை எனும் கோமல செவ்வியே, நான் செய்யும் பாவங்களின் விளைவாக என்னை கொல்ல வரும் யமன் நான் நடுங்கும் வண்ணம் என்னை அழைக்க வருகின்ற வேளையில் நான் மிக வருந்தி உன்பால் ஓடி வந்து அன்னையே காத்தருள் என்று உன்னை சரணடைவேன். அந்த சமயத்தில் அஞ்சேல் என கூறி அபயமளித்து நீ என்னை காத்தருள வேண்டும். பாடல் 34 பொருள் விளக்கம். தன்னிடம் வந்து சரணடையும் பக்தர்களுக்கு அன்புடன் ஸ்வர்கலோக பதவியை அளிக்கும் அன்னை அபிராமியானவள்தான் பிரம்மதேவனின் 4 முகங்களிலும் தேன் வடியும் துளசி மாலையுடன் பருத்த கௌஸ்துப மணியையும் கழுத்தில் அணைந்த திருமாலின் மார்பிலும் சிவபிரானின் இடது பாகத்திலும் செந்தேன் சொரியும் தாமரை மலரிலும் ஒளிமிக்க கிரணங்களை கொண்ட சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் சென்று வீற்றிருப்பாள். பாடல் 35 பொருள் விளக்கம். அலைகள் புரண்டெழும் பார்க்கடலின் மீது ஆதிசேஷனாகிய பாம்பனை மீது பள்ளி கொண்டு துயிலும் மென் கொடியான மேலான பொருளே, ஈசனின் திருமுடியில் உள்ள பிறை சந்திரனின் மனம் கமல்கின்ற உன்னுடைய சிற்றடியை ஒன்றுக்கும் உதவாத எளியவர்களான எங்களை போன்றோரின் சிரங்களின் மீது வைத்தருள்வதாயின் எங்கள் ஒப்பற்ற தவத்தின் சிறப்புதான் என்ன என வியக்கிறோம். எண்ணற்ற தேவர்களுக்கும் கூட இத்தகைய சிறந்த பாக்கியம் கிட்டுமோ? கிட்டாது. பாடல் 36 பொருள் விளக்கம். தாமரையாகிய அழகிய ஆசனத்தில் எழுந்தருளிய அபிராமி தாயே, பல வகை செல்வங்களின் வடிவமாய் இருக்கிறாய். அந்த செல்வங்களால் உண்டாகும் பெரும் போகங்களை அனுபவிக்க செய்யும் மாய ரூபிணியே, அதன் மயக்கத்தின் முடிவில் ஏற்படும் தெளிவான ஞானமே, அடியேனின் உள்ளத்தில் சிறிதளவும் இல்லாதபடி மாயை எனும் இருளை போக்கி ஒளி வீச பிரகாசமாய் திகழும் உன் திருவருள் எத்தகையதென என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லையே. பாடல் 37 பொருள் விளக்கம். என் திசைகளையுமே ஆடையாய் உடுத்த அண்ணலாம் சிவபிரானின் இடது பக்கத்தில் பொருந்தியுள்ள அபிராமி அன்னையே, உன் திருக்கரத்தில் அணிந்திருப்பவை கரும்பாகிய வில்லும் மலராகிய அம்புகளுமாம். அழகிய வெண்முத்து மாலையை செந்தாமரையொத்த உன் சிவந்த திருமேனில் அணிந்திருக்கிறாய். கொடிய நஞ்சை கொண்ட நாகத்தின் படம் போன்ற உன் மெல் இடையில் அழகிய நவமணிகளால் ஆன மேகலையை தரித்திருக்கிறாய். பாடல் 38 பொருள் விளக்கம். நல்ல இன்பம் தரும் பதவியாகிய இந்திர பதவி பெற்ற தேவலோகத்தில் உள்ள அமராவதி பட்டணத்தை ஆள வேண்டுமென விரும்புபவர்களே, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பவள கொடியை போல கனிந்த செக்க சிவந்த வாயையும் அதற்கு ஏற்ப குளிர்ச்சி மிகுந்த புன்னகை மிளிரும் வெண் முத்தனைய அழகிய பல்வரிசையும் கொண்டு எங்கும் நிறைந்த பரிபூரணனாம் ஈசனை மகிழ்விக்குமாறு எதிர்பட்டு அவரது தவத்தை கலைக்குமாறு செய்த உடுக்கை போன்ற இடையையும் அழுத்தும் படியான தன பாரங்களையுடைய அபிராமி அன்னையை வழிபடுங்கள். பாடல் 39 பொருள் விளக்கம். முப்புறங்களையும் எரிக்கும் பொருட்டு மேறு மலையாகிய வில்லை வளைத்து திருமாலாகிய அம்பை தொடுத்த சிவபிரானின் இடது பாகத்தில் அமர்ந்த அன்னையே, ஒளி வீசி திகழும் வாள் போன்ற வளைந்த நெற்றியுடைய தேவி, என்னை ஆட்கொண்டு அருள்வதற்கென உன் திருவடி தாமரைகள் உள்ளது. காலனின் பிடியிலிருந்து என்னை விடுவித்து காக்க உன் கருணை திருவிழிகளின் பார்வை உண்டு. இவையெல்லாம் இருந்தும் உன்னை தொழுது வணங்கி பயன் பெறாததெல்லாம் என் குறையே தானே அன்றி உன் குறையன்று. பாடல் 40 பொருள் விளக்கம். ஒளி வீசி திகழும் அழகிய திரு நெற்றியிலே விழி பெற்றவளை தேவர்களுக்கெல்லாம் வந்து வணங்கி வழிபட விளைகின்ற அபிராமி எனும் எம் பெருமாட்டியை தொழும் வாய்ப்பு எனக்கு எப்படி ஏற்பட்டது? அறியாமை நிறைந்த நெஞ்சினருக்கு மிக அருகில் இருந்தும் கூட கண்டுகொள்ள முடியாத கண்ணியான அவளை கண்டு தொழுது அவளது பேரன்பை நான் பெறுவதற்கு முற்பிறவிகளில் நான் செய்த புண்ணியங்களின் பயனே காரணம் என கருதுகிறேன். இதோட பாடல் 40 பொருள் விளக்கம் முடிஞ்சது. அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்த 20 பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.